காரணம் கம்பெனிக்கு லாபம் வரணும். நோயாளி செத்தா என்ன, உழைச்சா என்ன? அதே மாதிரி யுனைடெட் ஹெல்த்ங்கிற கம்பெனி வயசானவங்களுக்கு சிகிச்சை தரதை நிறுத்த ஒரு ஏஐ பயன்படுத்துது. அந்த ஏஐ சொல்ற முடிவு 90% தப்புன்னு தெரிஞ்சும் அதை விடாப்பிடியா பயன்படுத்துறாங்க. ஏன்னா ரிஜெக்ட் பண்ணா அந்த வயசானவங்க அப்பீல் பண்ண போறது இல்ல, பேசாம சொந்த காசு செலவு பண்ணுவாங்க. கம்பெனிக்கு லாபம், இதுதான் அவங்க கணக்கு. உலக புகழ் பெற்ற மருத்துவமனைகள் கூட இந்த லிஸ்ட்ல இருக்கு. இவ்வளவு அக்கிரமம் நடக்குதே, அரசாங்கம் என்ன பண்ணுது? ஏன் இதை தடுக்கல? அங்க அமெரிக்காவுல லாபியிங் சட்டப்பூர்வமானது. அதாவது மருந்து கம்பெனிகள் அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் நிதி கொடுத்து தங்களுக்கு சாதகமா சட்டம் போட வைப்பாங்க. இன்னொரு கேவலமான விஷயம் ரிவால்விங் டோர் பாலிசி. அதாவது மருந்து கம்பெனிகளை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்க அதிகாரிகளே ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அதே மருந்து கம்பெனிகள்ல பெரிய பதவியில போய் உட்காருவாங்க. உதாரணத்துக்கு ஸ்காட் காட்லீவ், இவர் FDA கமிஷனரா இருந்தாரு. அதாவது மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய எலெக்ஷனுக்கு இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்றது, இதெல்லாம் பண்றதுனால அவங்க கவர்மெண்டால கேட்கவும் முடியாது. ஏன்னா இவங்க தான் ஃபண்ட் பண்றாங்க. சரி, பதவியை முடிச்ச வேகத்துல ஃபைசர் கம்பெனியோட போர்டுல போய் உட்கார்ந்துட்டாரு. சம்பளம் வருஷத்துக்கு பல லட்சம் டாலர். வேலையை பாதுகாக்க வேண்டியவனே திருடனோட பார்ட்னரா இருந்தா மக்களோட கதி. ஆரோக்கியம் என்பது ஒரு விற்பனை பொருள். உங்க பாக்கெட்ல டாலர் இருந்தா உங்களுக்கு ராஜ வைத்தியம் இல்லையா? நீங்க அந்த சிஸ்டம்ல ஒரு குப்பை மாதிரி தூக்கி எறியப்படுவீங்க. ஒரு நாடு எவ்வளவு பெரிய ராணுவம் வச்சிருக்கு, எவ்வளவு பெரிய பொருளாதாரம் வச்சிருக்குங்கிறது முக்கியம் இல்ல. தன்னோட சொந்த மக்கள் பணம் இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக சாகிறத வேடிக்கை பார்க்குதுன்னா அந்த வளர்ச்சி யாருக்காக? மருத்துவம் என்பது சேவை. அது என்னைக்கு பிசினஸ் ஆச்சோ அன்னைக்கு மனிதம் தோத்துருச்சு. நம்ம ஊர்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குறை சொல்றோம். ஆனா 10 ரூபாய்க்கு காய்ச்சல் மாத்திரை கிடைக்கிற தேசத்துல பிறந்த நாம எவ்வளவு கொடுத்து வச்சவங்கன்னு இப்ப புரியுதா? ஆனா ஒரு பயம் இருக்கு. இதே கார்ப்பரேட் கலாச்சாரம் வருங்காலத்துல நம்ம ஊருக்குள்ளேயும் வந்தா சாமானிய மக்களோட நிலைமை என்ன ஆகும்? நாட்டுல எதுக்கு வேணாலும் எங்க வேணாலும் போயிடலாம். இந்த மருத்துவத்துக்கு தான் போகணும் அதுன்னு இல்ல. நம்மளுக்கு எல்லா வகையான மருத்துவமும் இருக்கு. அக்யூபங்க்சர் இருக்கு, சித்த வைத்தியம் இருக்கு, நேச்சுரோபதி இருக்கு, யோகால எல்லாத்துலயும் நம்ம எல்லா விதமாவும் நம்ம பண்ணிக்கலாம். மருந்து கடையில போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாம விழிச்சுக்கணும். நம்ம 5ஆம் தமிழர் சங்கம் பாண்டியன் ஐயா சொல்லியிருக்காங்க, மருத்துவம் இலவசம்னு. சித்தர்கள் அந்த காலத்துல மருத்துவத்தை இலவசமா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சது. மருத்துவம் ரொம்ப இலவசமா தான் இருந்தது. அப்போவே அலோபதியும் இருந்தது. அலோபதி ஆக்சிடென்ட்டுக்கு, ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் உபயோகப்படுத்தினாங்க. மற்றபடி நம்ம பாடிக்கு நம்மளுக்கே நம்ம பாடியை பத்தி தெரியும் என்ன ஆகுதுன்னு. தினம் நான் 2 நேரம் தலை குளிக்கிற ஆளு. வேலை நிமித்தமா நான் பாம்பே போயிருக்கும் போது அந்த 2 நேரம் குளிக்கல, 1 நேரம் மட்டும் உடம்புக்கு மட்டும் குளிச்சேன். ஏன்னா அன்னைக்கு பூரா எனக்கு காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல். எனக்கு தெரியும் என் பாடியில என்ன நடக்குதுன்னு. அப்போ இது நம்மளுக்கு புரிதலோட இருந்தோம்னா, நம்மள நாமளே புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம ஆரோக்கியமா இருக்கலாம்.